வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டான ஒரு குப்பை தொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் எல்லாமே ஆட்டோமேஷன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்மார்ட்டாக குப்பை தொட்டி குப்பையை போடும் போல ஓப்பன் ஆகிட்டு குப்பையை போட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். குப்பையை போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும், போட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். சூப்பராகவே ஒர்க் ஆகும். இது Arduino ப்ராஜெக்ட் தான். ஈஸியாக நீங்களும் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்மார்ட்டான குப்பை தொட்டி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா Arduino Nano நான் வச்சுருக்கேன். நீங்கள் Arduino Uno கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது Nano வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா அதில் எவ்வளவோ பண்ணலாம். ஸோ இதில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த கேபிள் கனெக்ஷனோட கேபிளோட சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக ப்ரோக்ராம் லோட் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இது பார்த்திங்கன்னா ஒன்று டிரான்சிஸ்டராக இருக்கும், இன்னொன்று ரிசீவராக இருக்கும். அதுக்கடுத்து இதிலே பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரிகர் பின், எக்கோ பின் இந்த மாதிரி இருக்கும். இது ஈஸியாக ஒரு இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு, பக்கத்தில் வந்தால் ஒரு சென்ஸ் பண்ணுறதுக்குனா ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நிறையா இதுக்கு யூஸ் பண்ணலாம் இதை. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டார். இது போன வீடியோலையே இதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற டிகிரி ஆங்கிளில் நம்ம அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம், திரும்ப அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்காக இது கண்டிப்பாக தேவை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜம்பர் வயர்ஸ் கொஞ்சம் தேவை. இது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இது இருந்தாலே போதும், இந்த ப்ராஜெக்டை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இவ்வளவு தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்வோ மோட்டரில் உங்களுக்கு போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த காப்பி கலர் வயர் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நெகட்டிவ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பாசிட்டிவ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது செட் பண்ணுற நம்ம பின் நம்ம என்னது கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிளில் மூவ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி செட் பின் அது. இவ்வளவு தான். அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜம்பர் வயரில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா போர்ட் கனெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் வயர் கனெக்ஷனும் இதுக்கு கொஞ்சம் பெருசாக தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னொரு ஜம்பர் வயரில் இந்த மாதிரி சேர்த்து அப்பில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 3 தான் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இதை பார்த்திங்கன்னா 2 இதில் விட்டுறலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்சார், அல்ட்ராசோனிக் சென்சார் பின்னை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் 4 பின்னை வரிசையாக ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. வரிசையாக ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி 4 ஜம்பர் வயரை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். 4 தான் நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் ட்ரிகர் வயர் இருக்குது பார்த்திங்களா, ட்ரிகர் வயர் அண்ட் எக்கோ வயர் இந்த மாதிரி 2 இருக்கும். அந்த 2 வயரில் ட்ரிகர் பின்னை நம்ம இதில் D5ல் கனெக்ட் பண்ண போகிறோம். Arduino இதில் D5ல் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இன்னொன்று எக்கோ பின்னை D6ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து சர்வோ மோட்டரில் செட் பின் இருக்குது பார்த்திங்களா, அந்த எல்லோ கலரை D7ல் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பின்லனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமில் நம்ம பின் கரெக்டாக நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். இப்போ நான் இதை D7ல் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளவு தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டு அண்டு விசிசி இது பாசிட்டிவ் வயரை கனெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா 2 வயர், கடைசி சர்வோ மோட்டரில் 2 வயர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒன்றை அனலாக் சைடு பார்த்திங்கன்னா கிரவுண்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா வின் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது நான் எதுக்காக ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் டயக்ராமும் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ D5, D6, D7 இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒன்றை +5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா வயர் நம்மளுக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வயரை வெட்டிட்டு நம்ம ஆல்ரெடி கிரவுண்டுக்கு சர்வோ மோட்டருக்கு ஒன்று கிரவுண்ட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அதிலோட சேர்த்தாப்பில் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அதையும் லைட்டாக வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த வயரையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் யூஸ் பண்ணி சுற்றிடுறேன். அப்போ மூலம் கிரவுண்டில் அதை கனெக்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லா வயர் கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் புரியலை அப்படின்னா டயக்ராம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் நம்ம லோட் பண்ண போகிறோம். போன வீடியோவில் ப்ரோக்ராம் நீங்கள் ப்ரோக்ராம் லோட் பண்ணுறதை சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் இது கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் திங்க் பிக் சேனலில் உங்களுக்கு டெப்த்தாக ஃபுல்லாக ஒவ்வொரு இதுக்கும் என்ன மீனிங்னா ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ளூட் லைப்ரரியில் சர்வோ மோட்டருக்கு அந்த லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இதில் சர்வோன்னு இருக்கும் பார்த்திங்களா, சர்வோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைப்ரரி இன்க்ளூட் ஆயிரும்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டூல்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு Arduino போர்டு வந்து நேனோவாக இருந்துச்சு அப்படின்னா நேனோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, யூனோவாக இருந்துச்சுன்னா யூனோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு போர்டு கனெக்ஷன்ஸையும் நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக வந்து அந்த இது கனெக்ஷன்ஸையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இவ்வளவு தான். அதுக்கடுத்து ப்ரோக்ராம் வந்து நான் லைட்டாக வந்து சொல்லிடுறேன். நம்ம பார்த்தீங்களா ட்ரிகர் பின்னை வந்து D5ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம், எக்கோ பின்னை வந்து D6ல் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான். நம்ம LED இப்போதைக்கு மாட்டலை, இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதான் மெஷர்மெண்ட்டு. நம்ம அல்ட்ராசானிக் சென்சார் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் வந்து இதுதான் மெஷர்மெண்ட்டு. நம்ம வந்து ஒரு எவ்வளவு சென்டிமீட்டர்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்டிமீட்டர் வந்து லென்த்து நம்ம டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது சென்ஸ் பண்ணும். அந்த லெவலுக்கு வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வர் மோட்டரை வந்து ஃபஸ்ட்டு 0 பொசிஷனுக்கு வச்சுட்டு இப்போ டிலே பண்ணிவிட்டு 150 ஆங்கிளுக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். அவ்வளோதான். 0லேருந்து 150க்கு வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கடுத்து பழையபடி 0க்கே வரும். இதுதான் டஸ்ட்பினை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்குரியது. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் கொடுத்துட்டு இதை லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிடுச்சி. நம்ம சிப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்லோட் ஆகிடுச்சி. இப்போ அப்லோட் ஆகும் போல் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு சிப்பில் வந்து அப்லோட் ஆகிடுச்சி Arduino போர்டில். இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து பவர் வந்து இதுக்கு வந்து நான் பவர் பேங்க்லேருந்தே நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 5 வோல்ட்டு தேவை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பவர் பேங்க்லேருந்து நான் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக மேலே வந்து கையை சும்மா வச்சாலே போதும், ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஆங்கிள் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கையை வந்து பக்கத்தில் கொண்டு போனால் 150 இது வந்துக்கு ஆங்கிள் வந்து மாறுது. அதுக்கடுத்து பழையபடி கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு டிலே ஆகிட்டு அதே பொசிஷனுக்கே வந்துடும். அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பராகவே இது வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம டஸ்ட்பினில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட்பின் வந்து நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா பழசு வீட்டில் இருந்துச்சு. ஸோ இதையே ஸ்மார்ட் டஸ்ட்பினை வந்து மாற்ற போகிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து போர்டு வந்து கார்ட்போர்டில் தான் நம்ம மேலே வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக வந்து கார்ட்போர்டில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரவுண்டு. அதை வந்து வெட்டியாச்சு. வெட்டிட்டு கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இதை வந்து நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டிங்கன்னா இதை தான் நம்மளுக்கு மூடி மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. அடுத்து இன்னொரு பக்கத்தை வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா சரியாயிடும். இப்போ அல்ட்ராசானிக் சென்சாரை வந்து நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து பிடிச்சிங்கன்னா போதும். கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த பொசிஷனில் வந்து கரெக்டாக வந்து அல்ட்ராசானிக் சென்சார் வந்து செட் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம இந்த காவாசிக்கு வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கார்ட்போர்டு வந்து மடித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து மூடி மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆக போகுது. அதுக்கடுத்து சர்வோ மோட்டரை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இதுதான் கீழே வருது. ஸோ அதனால் வந்து கீழே வர பகுதியை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நான் வந்து கார்ட்போர்டில் தான் நான் வெட்டியிருக்கேன். நீங்கள் பிளாஸ்டிக் கூட வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்குமே தூக்கும், சர்வோ மோட்டர் கொஞ்சம் பவராக தான் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கரெக்டாக கீழே வருது பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த சர்வோ மோட்டர் வந்து மேலே வரப்போ வந்து எந்த பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக எண்ட் ஆகுதோ அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்ம வந்து கம்பியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக சர்வோ மோட்டர் மேலே இதாகுது. ஸோ அதுக்காக இந்த கம்பியை மட்டும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து நல்லா வளைச்சி விட்ருங்க. வளைச்சி விட்டுட்டிங்கனாலே போதும், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு செட் ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிளாகவே நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ இவ்வளவுதான், கனெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம அடுத்து செக் பண்ணி தான் பார்க்க போகிறோம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து பவர் பேங்க் வந்து கொடுத்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து செட் பண்ணது. நான் வந்து கீழே வந்து வரதுக்கு வந்து ஒரு மூடி மட்டும் வச்சுட்டு மேலே வந்து ஒட்டிட்டேன். அப்போ போல் தான் எனக்கு வந்து கீழே வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து ஒர்க் ஆகிற மாடல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு குப்பையை வந்து முன்னாடி வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கையை வச்சாலே கரெக்டாக தூக்குது, அதுக்கடுத்து கரெக்டாக இறக்குது. சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இது ஒரு ஸ்மார்ட் டஸ்ட்பின் வந்து கரெக்டாகவே நம்ம பண்ணது வந்து கரெக்டாக இருக்குது. 50 சென்டிமீட்டர் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் லென்த்தை கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம், கூட்டணும்னாலும் கூட்டிக்கலாம், எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு குப்பையை வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ வந்து நான் ஒரு குப்பையை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பக்கத்தில் வந்து கொண்டு போகிறேன். கரெக்டாக ஓப்பன் ஆகுது. போட்டுட்டு ஒரு 2 டிலே ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுது. சூப்பர். இதே மாதிரி தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே இருக்குது.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.